உங்கள் அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த திருச்சபை மாத்திரம்தான் எல்லாம் சொல்கிறீங்க. சரி, கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்தான் வழிநடத்தினார் என்பதில் எவ்வித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மளை பாதுகாத்து அரவணைத்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை வழிநடத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு 20 நிமிடம் எடுக்கலாம் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு மணி நேரம் எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எடுக்கலாமா? எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் பார்க்குறேன். சரி, ஐ ட்ரை டு மை பெஸ்ட். குறித்த நேரத்தில் நான் முடிக்க வாசிக்கிறேன். 1 மணி நேரம் எடுக்க மாட்டேன். சரிங்களா? சரி, எல்லாம் ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்க. 12:30 ஃபாஸ்ட் சொல்லிட்டார். 12:30. சரி, இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்க ஆசிக்கிறேன். கேட்கலாமா? கேட்கலாம் பாஸ்டர். ஒருத்தர் பாஸ்டமாக தான் சொல்கிறாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே, கேட்கலாமா? மனசாட்சியின்படி நல்லா இந்த கேள்வி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மனசாட்சியின்படி இந்த கேள்வியை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏதோ பாஸ்ட் கேட்டுட்டாரு என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது, இந்த கேள்வியை சொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்ல விருப்பம் இல்லாத மனதிலே நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையாகவே சித்தோடு திருச்சபையில் விசுவாசிகள் நான் தேவனுக்கு பயந்துதான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன் என்று யாராகிலும் இருப்பீர்களா? உண்மையாகவே எனக்கு முன்பதாக ஒருவர் உண்டு, அவருக்காக நான் இருப்பேன் என்று சொல்லி தேவ பயத்தோடு எத்தனை பேர் இருக்கிறோம்? யாராச்சும் கைகளை உயர்த்த முடியாது? சரி, ஓகே, 1 2 விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறோம். மீதி எல்லாம் ஒரு மனதில் சொல்லிக்கொள்ளுங்க. உண்மையாகவே தேவ பயத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேனா? சரி, செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, உம்முடைய விதையானது புதைக்கவில்லை, விதைக்க இருக்கிறேன். இந்த எளியவனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க. நன்மைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசிக்கிறேன். ஒரு மனிதர் தன் வேலையின் காரணமாக, இவருடைய சொந்த ஊர் சூடான் நாடு, இவருடைய சொந்த ஊர் சூடான் நாடு. தன் வேலையின் காரணமாக சவுதி அரேபியாவிற்கு போகிறார். இவருக்கு என்ன ஒரு வேலை நியமிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்க்கக்கூடிய ஒரு வேலை நியமிக்கப்படுகிறது. இவரோட சொந்த ஊர் எது? சூடான் நாடு. வேலையின் காரணமாக எங்க போறாரு? சவுதி அரேபியாவிற்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாலைவனத்திற்கு இவர் போறார். நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். ஃபர்ஸ்ட் பிக்சர் அங்கே எத்தனை இருக்குது? இவரிடம் மேய்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆடுகளும் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களும் இருக்குது. இந்த மேய்ப்பன் மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு சரியான உடை கிடையாது, சரியான உணவு கிடையாது. நம்மளை போல பாதுகாப்புக்காக சில தடுப்புகள் கிடையாது. வெயிலினால் அவதிப்படுகிற ஒரு வேலை எது? அந்த மேய்க்கக்கூடிய மேய்ப்பனுடைய வேலையாக இருந்தது. 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த ரோட்டில் வண்டிகள் போகும். ஒரு நாள் என்ன ஆனது என்று சொன்னால், திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு கார் வந்து நின்றது. இவருடைய பெயர் யூசுப். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த கதை? யூசுப். சரி, ஓகே, அதை நான் சொல்லிடுறேன். இந்த பாலைவனத்தில் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களும் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாக இந்த யூசுப் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது. அப்படி நிற்கும் பொழுது அந்த கார்ல 2 பேர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரும் அந்த காரை ஓட்டி வந்த டிரைவரும் இருக்கிறார்கள். இந்த யூசுப் பார்த்து, தம்பி இங்கே வா என்று கூப்பிடுகிறார்கள்.
ஐயா சொல்லுங்க என்று கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னங்கய்யா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னிடம் எத்தனை ஆடுகள் எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறது என்று கேட்டார். ஐயா நான் இது என்னது அல்ல, நான் வேலையாக செய்து வருகிறேன் என்று சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் ரொம்ப சந்தோஷம் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு உதவி மாத்திரம் செய்ய முடியுமா என்று கேட்டார். சொல்லுங்கய்யா, கண்டிப்பாக நிச்சயமாக அதை நான் செய்கிறேன் என்று யார் சொன்னது? யூசுப் சொல்லிட்டார். சொன்ன பிறகு உங்கள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது? ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குது. சரி, இந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளில் இருந்து ஒரு ஆடு மாத்திரம் எனக்கு கொடுப்பியா? ஒரு ஆட்டினுடைய விலை எவ்வளவுன்னு கேட்டார். 800 ரியால் என்று சொன்னார். சரி, பாதி விலைக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன், நான் 400 ரியாலை கொடுக்கிறேன், தயவு செய்து அந்த ஒரு ஆடை எனக்கு கொடுப்பியான்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றார், நான் தரமாட்டேங்கங்கிறார். யார் சொன்னது? யூசுப் சொல்றார். சரி, உனக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்கிறார். எனக்கு மாதம் 100 ரியால் அப்படிங்கிறார். மேக்ஸில் கொஞ்சம் ரொம்ப நான் வீக், சரிங்களா? அதை நீங்கள் சொல்லுங்கள். 100 + 400 எவ்வளோ? 500. பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க. அந்த 500 ரியாலை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஐயா நான் தரமாட்டேன் அப்படின்ட்டார். சரியா, உனக்கு மாதம் 100 ரியால், பாது ஆட்டினுடைய விலை 400 ரியால், மொத்தம் 500 ரியால் நான் கொடுக்கிறேன், கொடு. சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குறேன், நீ அந்த ஆட்டை மாத்திரம் எனக்கு கொடுங்கிறாரு. இல்லைங்கய்யா நான் தரமாட்டேன். சரி, 200 ரியாலும் நான் கொடுக்கிறேன், உனக்கு அதிகப்படியான இன்னொரு 100 ரியாலை நான் கொடுக்கிறேன்னாரு. ஐயா நான் தரமாட்டேங்கிறார். இதே அந்த இடத்துல சாமுவேலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? பணத்தை கூட ஆட்டை தூக்கிட்டு போ. கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இடத்துல நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். இது என்ன எங்கள் ஓனருக்கு தெரியவா போகுது? ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருப்போம். ஆனால் இந்த ஒரு மனுஷர் என்ன பண்ணிட்டார்? ஐயா நான் தரமாட்டேன். இந்த தொழிலதிபர் சொல்றார், உங்களுக்கு என்ன பயமா என்று கேட்டார். இல்லைங்க, எனக்கு பயம் இல்லை. பயம் இல்லையா? அப்பொழுது என்றால் நீங்க கொடுக்க வேண்டியதுதானே, நானும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதிகப்படியான ஒரு 100 ரியாலும் மொத்தம் உங்களுக்கு 200 ரியால் கொடுக்கிறேன் அல்லவா என்று சொல்லும் பொழுது, ஐயா நான் தரமாட்டேன். ஏன்? உங்களுடைய முதலாளி இருக்கிறார் என்று பயமா? ஐயா உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் என்னுடைய முதலாளி இங்கே இல்லை, அவர் பார்க்கவும் மாட்டார், என்னிடத்தில் கேட்கவும் மாட்டார். நான் நினைத்திருந்தால் இந்த ஆடு துளைந்ததாகவும் அல்லது சரீர ரீதியான உடல் குறைபாட்டினால் இறந்து போனதாகவும் என்னால் சொல்ல முடியும். உங்ககிட்ட இருந்தும் அல்லது என்னுடைய முதலாளியிடம் நான் தப்பித்துக் கொள்ளலாம், என்னை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள்கிட்ட நான் கணக்கு ஒப்புவிக்க முடியாதுன்னு சொன்னார். சரிதானே? ஐயா நான் அநியாயமாக பணத்தை வாங்கி நான் சம்பாதித்து இருக்கலாம், உங்ககிட்ட இருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது என்னுடைய முதலாளியிடம் இருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கிட்ட நான் என்ன பண்ண முடியாது? கணக்கு ஒப்புவிக்க முடியாது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆடை வாங்காமலே ரொம்ப சந்தோஷத்தோட, இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் நம்ம நாட்டில் இருக்கிறாரா என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? சந்தோஷத்தோட காரில் ஏறி போயிட்டாங்க. இந்த டிரைவர் என்ன பண்ணினாரு? அங்கே இருக்கிற பாலைவனத்தில் எல்லாமே வீடியோ பிடிச்சிட்டு இருந்தார். அப்படி வீடியோ பிடித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த யூசுப் பேசினதும் அதில் வீடியோவில் கவர் ஆச்சு. இந்த டிரைவர் என்ன பண்ணார்? அவர்களுடைய 4 நண்பர்களிடம் இதை சொல்கிறார். ஐயா நண்பனே, நான் ஒரு பாலைவனத்திற்கு நான் சென்றேன், அங்கே கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனை பார்த்தேன், அந்த மனுஷன் நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீடியோ என்ன பண்ணுறாரு? தன் சக நண்பர்களிடம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது, இந்த வீடியோ நீ எனக்கு அனுப்பு, இந்த வீடியோ நீ எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கேட்குறாங்க? அந்த நண்பர்கள் கேட்கும் பொழுது, இந்த ஒரு டிரைவர்கிட்ட இருந்த அந்த வீடியோ இப்போ எத்தனை பேர்த்திட்ட போச்சு? 4 பேர்த்திட்ட போன பிறகு இந்த வீடியோ இவர்களுடைய இணையதளம் மூலியமாக, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்கைப், இப்படிப்பட்ட இணையதளம் மூலியமாக இந்த வீடியோ ரொம்ப பிரபலமானது. இது எங்கே போணுச்சு அப்படின்னு சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய தலைமை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இந்த வீடியோ போய் சென்றடைந்தது. அங்கே இருக்கிற அமைச்சர் இதை பார்த்துட்டார். இந்த வீடியோ நம்ம நாட்டில், நம்ம சவுதி அரேபியாவில் இப்படிப்பட்ட கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஒன்னா இன்னும் 2 நாட்களுக்கு நீ எங்கே வரணும்?
அந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி ராணுவ படையோடு, சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ராணுவ படையோடு எங்க போறாரு? எங்க போறாரு? எங்க? தலைமை அலுவலகத்திற்கு போறார். இவர்கிட்ட கேட்கிறாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா, உங்களது பேர் தான் யூசுப்போ என்று கேட்கும் பொழுது, ஆமாங்க என்னுடைய பேர். நீங்க தான் கடவுளுக்கு பயந்த மனிதனா? ஆமாங்க நான் தான். நிச்சயமாகவே கடவுள் என்னை படைத்தார், நிச்சயமாகவே என்னை கணக்கு கேட்பார், அதற்கு நான் உண்மையாகவே நான் பயந்த ஒரு மனிதன் என்று சொல்லி உங்களது நல் உள்ளத்தை பாராட்டி இந்த சவுதி அரேபியானுடைய அரசு 1,00,000 ரியால் உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறது என்று சொல்லி அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் நியமிக்கப்படுகிறது. உங்களுக்கு ராஜ விருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவ ஆல்ரெடி ரொம்ப பிரபலமாயிட்டாரு, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்ததுனால இந்த நாட்டினுடைய அரசு என்னச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்தது, சூடான் நாட்டை சார்ந்த ஒரு மனுஷன் எங்க நாட்டிற்கு இப்படிப்பட்ட மனிதனை கொடுத்ததுக்கு சூடான் நாட்டிற்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. இதை பார்த்த தன் சொந்த நாடான சூடான் நாடுடைய அமைச்சர் தலைமை அலுவலகத்திற்கு இந்த நியூஸ் என்ன ஆயிடுச்சு, அந்த இறை அமைச்சருக்கு போன பிறகு எங்க நாட்டினுடைய ஒரு மனுஷன் அங்க போய் விருது வாங்குறாரா என்று சொல்லிட்டு இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அவன் எங்க வர வேண்டும், தன் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டிற்கு லெட்டர் எழுதுறாங்க. இன்னும் அந்த மனிதனை, யூசுப் என்கிற ஒரு மனிதனை எங்க வரணும், சொந்த நாடான சூடான் நாட்டிற்கு வர வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த, தண்ணி இல்லாத ஒரு நேரத்தில், உணவு இல்லாத ஒரு நேரத்தில் அந்த நாட்டினுடைய அரசு 1,00,000 ரியாலோ ராஜ விருந்தும் தயாரிக்க சொன்னார். அவர்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. தன் சொந்த நாட்டிற்கு இன்னும் பல மடங்கு இராணுவ படையோட ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு. எங்க இறங்குறாரு? தன் சொந்த நாடான சூடான் நாட்டிற்கு வருகிறார். கேட்குறாரு, ஐயா உங்களது பேர் தான் யூசுப்வா என்று கேட்கும் பொழுது, ஆமாங்கய்யா. உங்களை தான் அங்கே கௌரவித்தார்களா என்று கேட்கும் பொழுது, ஆமாங்கய்யா. எவ்வளோ லட்சம் ரூபாய் தந்தாங்க? 1,00,000 ரியாலோ ராஜ விருந்தும். நாங்களும் ஒன்றும் சலிச்சவர்கள் கிடையாது. இந்த நாட்டின் அரசு இலவசமாக உங்களுக்கு 2,00,000 ரியாலும், நீங்கள் சாகும் வரை ஏழையாக சாக மாட்டீர்கள் என்று சொல்லி, பணக்காரனாக தான் நீங்கள் சாக வேண்டும் என்று சொல்லி யார் சொல்லுது? சூடான் நாடே சொல்லுது. யூடியூப்ல போய் பாருங்க, இந்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். பேட்டி எடுக்க வருகிறார். என்ன மாதிரி பாஸ் மணிக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரி பேட்டி எடுக்க மீடியாக்காரர்கள் எல்லாம் அவரை பேட்டி எடுக்க வந்தார்கள். ஐயா உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். கரெக்டு தானே? மீடியாக்காரங்க கேட்ட ஒரு கேள்வி கரெக்டு தானே? ஐயா இவ்வளவு பிரபலமாக, இவ்வளவு தொலைக்காட்சியின் வாயிலாக, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் உங்களுடைய புகைப்படம் தான் வருகிறது. இப்படிப்பட்ட அதிரடியான வளர்ச்சிக்கு என்ன ஒரு காரணம் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன சொல்லு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. உடல் மெய் சிலிர்த்தது. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால், ஐயா கடவுளுக்கு பயந்து நடந்தால் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதத்திலும் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார், அதற்கு நானே மெய்யான சாட்சி என்று சொன்னாராம். இன்னைக்கு நாம் எப்படி வரோம்? சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரா? அவனுக்குள்ளாக என்ன இருந்தது? தேவ பயம் இருந்தது. இன்னைக்கு நாம் எப்படி? அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியை கேட்டேன். நமக்குள்ளாக தேவனுடைய பயம் இருக்கிறதா? 52 வாரங்களாக 104 பிரசங்கங்களை நம்ம கேட்பது மாத்திரமல்லாமல் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசிக்கவில்லையே. ஆனால் நாம் பழிக்கிறோம். தேவ பயமே இல்லாம தேவன் படைத்த ஒருவனை நம்ம என்ன பண்றோம்? பழிக்கிறோம். குண்டா இருந்தா ஏ குண்டாங்கிறோம், ஏ ஒல்லியா இருந்தா ஏ ஒல்லியாங்கிறோம், வெள்ளையா இருந்தா ஏ வெள்ளையா வெள்ளச்சிங்கிறோம், உடல் தோற்றத்தை குறித்து அவமதிக்கிறோம், ஏன் நொண்டிங்கிறோம், கருப்பா இருந்தா கருவாயாங்கிறோம். இஸ் இட் கரெக்ட்? பழிக்கிறோமா? யார யார? தேவன் படைத்த ஒருவனை, அவரும் யாரால படைக்கப்பட்டது? தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா நாம எப்படி? தேவனுடைய பயம் இருந்தது என்று சொன்னால் ஒருவனை பழிக்க தோணுமா?
கண்ணு அப்படி இருக்குது, ஒன்றரை கண்ணா இருக்குது, பல்லு எப்படி இருக்குது, கேப் இருக்குது, கை ஊனமுற்றதாக இருக்குது. பழிங்க, தாராளமாக பழிங்க, தாராளமாக பழிங்க. நீங்கள் பழிப்பீர்கள். ஆனால் ஒரு வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். யாராகிலும் ஒருத்தர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து யாவையும். இப்பதான் கரெக்டான ஒரு இடம் வருது. என்ன இடம்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து யாவையும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம். இன்னைக்கு நான் ஒருவனை பழித்தேன் என்று சொன்னால், ஏளனமாக நான் பார்த்தேன் என்று சொன்னால், என்னுடைய பதில் யார்கிட்ட வருது? சபை போதகர்களிடத்திலோ அல்லது சபை மூப்பர்களிடத்திலோ சபை பொருளாளர்களிடத்திலோ சபை விசுவாச பிள்ளைகளிடத்திலோ வரல. யார்கிட்ட வருது? என்னை படைத்த ஆண்டவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். எத்தனை ஆண்டுகளாக, இத்தனை வருடங்களாக எத்தனையோ நான் நன்மையை ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்னை உருவாக்கி தீமையிலிருந்து, விபத்திலிருந்து, நோயிலிருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தினார் என்று சொன்னால் மற்ற பழிக்குவதற்காகவா? ஏ கருவாயா எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஏ நாயே, ஏ பேயே, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு சாபம். அதை காட்டிலும் ஊழியர்கள், நான் எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக நான் பேசிடுவேன். சீரியஸாகவே எல்லாரிடமும் கொஞ்சம் கேஷுவலாக பேசுவது ஒரு வழக்கம். ஆனால் நான் பயந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஊழியர்கள் கூட்டத்தில், ஊழியக்காரர்கள் இடத்துல ரொம்ப பயந்து பேசுவேன். நான் ரொம்ப வாயின் வார்த்தைகளை நான் ஜாக்கிரதையாக பேச விட்டால் அவர்கிட்ட என்னால் கணக்கு வைக்க முடியாது. இந்த எலிசா என்கிற ஒரு மனிதர், உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை. வழி அருகே போய் கொண்டிருந்த ஒரு வேளையில் உடல் தோற்றத்தை குறித்து, அவருக்கு சொட்டத்தலை, கரெக்டுங்களா, மொட்டைத்தலை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 42 சிறு பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? கேலி பண்ணார்களாம். என்னன்னு? கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா. மொட்டைத்தலையா ஏறிப்போ ஏறிப்போ என்று சொன்னார்களாம். கர்த்தருடைய நாமத்தில் சபித்தானாம். அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு பாரமா இருந்திருக்கும். என்னை போய் நான் யாருக்கு என்ன ஒரு துரோகத்தை செய்தேன், என்னுடைய உடல் தோற்றத்தை குறித்து இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தில் அவன் சபித்தான் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அதற்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? 42 பேர்களையும் என்ன பீறி போட்டதான்? கரடி பீறி போட்டது என்று வேதாகம் ஆதாரம் இருக்கிறது. அதே போல ஒரு தேவ மனிதனை குறித்து ஒரு வார்த்தையை விடுறாங்க. மோசேவை குறித்து அவருடைய சகோதரர்கள் யார் பேர் தெரியுமா உங்களுக்கு? மிரியாமும் ஆரோனும் ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. என்னாகமம் 12வது அதிகாரத்தில் அந்த ஒரு 10 வசனங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் மோசேவை குறித்து மாத்திரம் பேசினாரோ, எங்களை குறித்து பேசினது இல்லையோ? இந்த வார்த்தைக்கு இவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசினது இல்லை, அவலட்சணமான வார்த்தையை அவர் பயன்படுத்துவது கிடையாது. இது யார் சொல்றாங்க? ஏன் மோசேவை குறித்து மாத்திரம் ஆண்டவர் பேசினாரோ, எங்களை குறித்து பேசினது இல்லையோ என்று கேட்ட அந்த கேள்விக்கு எப்படிப்பட்ட ஒரு அடி தெரியுமா? யாருக்கு வந்தது? வெண்மையான ஒரு குஷ்டரோகம் மிரியாமுக்கு வந்தது. அது சொல்றாங்க, ஆரோன் சொல்றாரு, பிறந்த குழந்தையை பாதி மாமிசம் அழுகி, வசனத்தை வாசிங்களேன், என்னாகும் 12வது அதிகாரம். அவள் செத்த தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாமிசம் அழுகி. இங்க எல்லாம் நிறைய பேர் தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தையானது பாதி மாமிசம் அழுகி இந்த உலகத்தை பார்க்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆகாதிருப்பதாக என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறாரு, புலம்புறாரு, அவர் ஏக்கத்தோடு இருக்கிறாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமே தவிர தூசிக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய பயம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே யாரை பற்றி நாம் என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். யாராக ஒருத்தர்
சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். யார் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் என்ன பாக்கியவான்கள். இங்க எத்தனை பேர் நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம், பாக்கியவதியா இருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 52 வாரங்களாக நான் ஆலயத்திற்கு வந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்திற்கு நான் பிரஸ்தாபிக்கும் பொழுது எனக்குள்ளாக என்ன இல்லை, பயம் என்கிற ஒரு வார்த்தை இல்லை. இந்த ஹெல்மெட் போடல அப்படின்னு சொன்னா யார் பிடிப்பாங்க? போலீஸ் பிடிப்பாங்க. கரெக்டா? இந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு நிமிடம் லேட்டாக போனால் என்ன ஆகும்? எழுத முடியாது. கரெக்டா? அதே போல் நம்முடைய ஆலயம் ஒரு 9:50. நாங்கள் பஸ் எத்தனை மணிக்கு நம்ம வரோம்? எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் முதலா போய் நிற்கிறோம். நமக்கு தேவை என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் போய் நிற்கிறோம். இந்த ஃப்ளைட்டில் போகும் பொழுது எனக்கு தெரிந்த வரையிலும் 3 மணி நேரத்துக்கு முன்பதாக போர்டிங் பாஸ் வாங்கணும், முன்னாடி போய் நிற்கணும் ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால். அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம். கரெக்டா? ஃப்ளைட்டு போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு போக தெரிந்த எனக்கு 10 மணிக்கு நான் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? 10:05 10:05 10:05 9:05 1 ஹவர். பாஸ்டர் சொல்கிற 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கணும். ஓகே, நீங்கள் எத்தனை மணிக்கு இருப்பீங்க? ஆலயத்தில் உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நாம் எத்தனை மணிக்கு வரோம்? அங்க யாருமே வெயிட் பண்ணல, அதனால நாம தாமதமாக போறோம். ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் ஏக்கத்தோடு மனபாரத்தோடு என் மகள் வருவாள், என்னுடைய மகன் வருவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பாசு தானே. இன்னொரு சர்ச்சை முடிஞ்சிட்டு இன்னொரு வர்றதுக்கு 11:30 12 மணி ஆகும். கரெக்டா? நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம மனம் மாறவில்லை, ஒரு பயம் இல்லை என்று சொன்னால் இது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? ஏதேதோ கதைகளை பேசி மற்றவர்களை இழிவாக பேசுகிற எனக்கு எதில முக்கியத்துவத்தை நான் தரதில்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியாக நான் பலப்படவில்லை. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பமும் முன்னேறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள என்ன இல்லை, தேவ பயமே இல்லை. ஆனா நாம பேசுவது ஆவியின் கனி எல்லாமே பேசுகிறோமே தவிர எனக்குள்ளாக என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. எனக்குள்ளாக ஒரு இருதயத்தை, இருட்டான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் என்னத்தை கொடுக்கணும்? நான் மனிதனுக்கு பயப்படுகிறேன், போதகர்களுக்கு பயப்படுறேன், விசுவாசிகளுக்கு பயப்படுறேன், என்னுடைய முதலாளிக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் என்னை படைத்த ஆண்டவருக்கு பயப்படல. அப்படிங்கிற பயங்கர ஒரு நம்பிக்கையே நம்மகிட்ட இல்லை. ஆனால் நான் யாருக்கு என்ன துரோகத்தை செஞ்சனே தெரியலைங்க பாஸ்டர். நிறைய பிரச்சனை, நிறைய குடும்ப பிரச்சனை. என் பிள்ளை வரல, என் மனைவி வரல, என் கணவர் வரல. ஏன்? என்ன காரணம்? சரியான நேரத்தில் தேவனுடைய இருதயத்தை தேடல. அதுதான் காரணமே. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவ பயம் அவசியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கு இருக்கக்கூடிய வேலைகளை விட்டு மற்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து யாவையும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றார். ஸோ கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை பேசியிருக்கலாம், ஒருவேளை நான் மற்றவர்களை இழிவாக ஏளனமாக நான் பேசினேன் என்று சொன்னால் தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு விரோதமாக, உமக்கு தகாத வார்த்தைகளை உமக்கு விரோதமாக நான் ஆவிக்குரிய ரீதியாக நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி முழங்கால் படிட்டு தன் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆனால் பேருக்கு ஆலயத்துக்கு வருகிறோம்,
நம்முடைய இருதயத்தை ஊற்றுவது கிடையாது. ஆனால் அங்க ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை, மிகப்பெரிய ஒரு வார்த்தையை மனபாரப்பட்டு சொல்றார். ஆதியாகமம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாராம். ஓகே, தொடர்ந்து. அது அவருடைய இருதயத்திற்குள் விசனமா இருந்ததா. என் பிள்ளையை படைத்ததுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஆண்டவரே சொல்றாரு. ரொம்ப பெருமையா இருக்குதுல்ல? என் மனுஷனை, என் பிள்ளைய, என் மகளை, என்னோட குழந்தைய, என் பிரியமானவனை படைத்ததுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக்குதுங்கிறாரு. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். இதான காரணம். தேவன் எல்லா காரியத்திலும் நேர்த்தியாக கேட்டால், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பேப்டைசம் எடுத்துட்டேன், நான் திருமணம் ஆயிருச்சு, எல்லாம் நடந்த பிறகு என் இருதயத்துக்குள்ளாக, என் குடும்பத்திற்குள்ளாக. ஆனா ஒரு பாடலை பாடுவோம் பாருங்க, நம்ம ஒரு பாட்டு, நானும் என் வீடாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். உண்மையாக தான் அந்த பாட்டை பாடுறோமா? மனசாட்சியின்படி நல்லா சொல்லுவோமே. நம்மளாம் ரொம்ப ஐக்கியமான ஒரு திருச்சபை, ஒரு மிகப்பெரிய ஒரு உறவுல இருக்கிற ஒரு திருச்சபை சார்ந்த நமக்கு என்ன இல்லை? பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு மாத்திரம் நான் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருச்சபையினுடைய விசுவாசிகள் என்று மாறை தட்டி நாம் பெருமை பாராட்டு கொண்டிருக்கிறோமே. கடவுளுக்கு பயந்திருந்த மனுஷன் பெருமையாக இருப்பானா? இருக்க மாட்டான். வீண் வார்த்தைகளை பேசுவாரா? பேச மாட்டாங்க. அவருக்குள்ள தாழ்மை இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? என் பொண்ணு டாக்டரு, என் பொண்ணு வக்கீல், என் பையன் போலீஸாக இருக்கிறான். யார் கொடுத்தது? என் சுயபலத்தால் அல்ல, என் தேவன் கொடுத்த திட்டத்தின்படி நான் உருவாகினேன். இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்பது அவருடைய சுத்தமான கிருபையாக இருக்கிறபடியால் இன்னைக்கு நீங்களும் நானும் உடல் பலமாக, உடல் ஆரோக்கியமாக அவருடைய சத்திய வார்த்தையை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ தயவு செய்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் வருவது பெரிதல்ல, நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காணிக்கைகளை கொடுப்பது பெரிதல்ல, நான் உண்மையாகவே நான் தேவனுக்கு பயந்து நடுங்குகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னார். யாரும் நம்மளை குறித்து ஏளனமாக அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒரு வார்த்தை குறித்து பேசாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுடைய வீட்டை கதவு சாத்த முடியல, நம்ம யாரெல்லாம் பேசுகிறோம்? நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசிக்கிறேன். என்னுடைய திருச்சபையில் ஒரு 8th படிக்கிற ஒரு பொண்ணு, பேர் அபி. நான் அந்த திருச்சபையில் முதலாவதாக போகும் பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். அபி, உன்னை யாராகிலும் அடித்தார்கள் என்று சொன்னால் என்ன அபி பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே சடீர்னு உடனே பதில் வந்த, பாஸ்டர் நான் சப்பு சப்புன்னு அடைஞ்சிருவோம் பாஸ்டர். கொஞ்சம் பொறுமையாக சொல்லுமா, என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன். பாஸ்டர் நான் சப்பு சப்புன்னு அடிச்சிருவோம் பாஸ்டர். அந்த திருச்சபையை விட்டு நான் வெளியே வரும் பொழுது இதே கேள்வி நான் கேட்டேன். அபி, யாராகிலும் அல்லது உங்கள் பாஸ்டர் அடித்தேன், பாஸ்டர் சாமியில் அடித்தார் அப்படின்னு சொன்னால், அல்லது உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடித்தார்கள்னு சொன்னால் நீ என்ன அபி பண்ணுவேன்னு கேட்டேன். சொன்னா ஒன்றும் பண்ண மாட்டோங்க பாஸ்டர், ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். உண்மைதானே? அப்படிப்பட்ட ஒரு மனம் மாறுதல் வேணும். ஆரம்பத்தில் அந்த பிள்ளைக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய பயம், என்னை அடித்தால் என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் அழகாக சொல்கிறது என்று சொன்னால், என்னை குறித்து நீ பேசு, தாராளமா பேசு. அதற்கு பதில் நான் தர மாட்டேன். யார் தருகிறாரா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். யார் கூட வருதா? சபை போதகர்களுடைய இடத்திலோ அல்லது சபை மூப்பர்களிடத்திலோ சபை விசுவாச இடத்தில் வரல, அவனுக்கேற்ற பலன் அவனோடு வருதான். இன்னைக்கு நாம பேருக்கு கிறிஸ்தவர்கள், அதிலும் காட்டிலும் உண்மையான ஒரு விசுவாச திருச்சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லி பெருமை பாராட்டு கொண்டிருக்கிறோமே. ஒரு அம்மாட்ட கேட்டேன், அட்வென்டிஸ்டோட மீனிங் என்னம்மான்னு கேட்டேன்.
நீங்கள் அமைதியாக இருக்க மாதிரி தான் அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. பாஸ்டர் அதுவும் பாஸ்டர் உண்மையான திருச்சபையும் பாஸ்டர், சத்தியம் உண்மைங்க பாஸ்டர். சத்தியம் உண்மை தான், என்ன சத்தியம்னு கேட்டேன். எங்களுடைய கல்லூரி நாட்களில் இந்த பைபிளை உடனே அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்துயிசம், இஸ்லாம், புத்திசம், ஜூடாயிசம் இந்த படிப்பை முழுவதுமாக படித்து விட்டு தான் கடைசியாக பைபிளை மாத்திரம் சொல்லுவாங்க. பகவத்கீதை இதெல்லாம் படித்த பிறகு தான் பைபிளை சொல்லுவாங்க. இத்தனை ஆண்டுகளாக நான் ரட்சிக்கப்பட்ட பெருமை மாத்திரம் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கு அதனுடைய மீனிங் அர்த்தமே தெரியல. ஆனால் நான் பேருக்கு மாத்திரம் சர்ச்சுக்கு வரேன், என்ன பிரயோஜனம்? ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன். எங்கள் சார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல, இங்கிலீஷில் கேட்டார். அதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்ல ஆசைக்கிறேன். ஒரு பேப்பரை கொடுத்து கேட்டார், ஒரு பேப்பரை என்னிடத்தில் கொடுத்து, எத்தனையோ திருச்சபை இருக்கிறது, ருத்ரன் திருச்சபை, புரோட்டஸ்டாண்ட், ஏஜி, நிறைய திருச்சபை இருக்கு, ஆர்சி எல்லாமே இருக்கிறது, நீங்கள் ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. போன பிறகு நான் முழுவதுமாக தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். 1வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். திடீர்னு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டாங்க. சார் கேள்வி கேட்டாங்க, ஒன்றுமே தெரியல. நான் எழுதின பதில் பாருங்கள். நான் அழகாக ட்ராயிங் போட்டெல்லாம் எழுதுவேன் அந்த A4 ஷீட்டில். சார் ஐ டோன்ட் நோ, சார் ஐ டோன்ட் நோ பிகாஸ், சீரியஸாக நான் எழுதுனது, மை பேரண்ட்ஸ் ஆல் ஆர் கோயிங் டு தி சர்ச், தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு சர்ச். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்ல முடியுமா? எனக்கு இங்கிலீஷ் இல்லை, சொல்லுங்க பார்ப்போம். மை பேரண்ட்ஸ் ஆல் ஆர் கோயிங் டு தி சர்ச், தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு சர்ச். என்ன அர்த்தம்? என்ன சொல்ல முடியுமா? ரொம்ப டஃப் தானே. தர்ஷன் சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் அப்பா அம்மா போகிறாங்க, அதனால நானும் போகிறேன். இஸ் இட் கரெக்ட்? இஸ் இட் கரெக்ட்? கரெக்டு தானே, உண்மை தானே நான் சொன்னது? அப்போ எனக்கு மார்க் தந்துருக்கணும் இல்லையா? பிடிச்ச ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு 1 மணி நேரம் ரொம்ப விளக்குனார், அதுவும் எனக்கு புரியல. ஸோ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை நான் சிரிப்பதற்காக அல்ல, நான் எதற்காக நான் ஆலயத்துக்கு வரேன், என்ன சத்தியத்தை உங்களுடைய போதகர், அநேக போதகர்கள், வல்லுநர்களான போதகர்கள் சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவர்கள் வந்து உங்களிடத்தில் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதை நான் கேட்டு இந்த கதையில் கேட்டு போகிறேன். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசிக்கவில்லை என்கிற பயம் என்கிட்ட இல்லை. ஆனால் நானும் என் குடும்பமும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசிக்கிறோமே தவிர அந்த பரலோகத்திற்கு போவதற்கான முயற்சிகளை எடுக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் படிச்சாதான் எக்ஸாம்ல எழுத முடியும். அவன் முயற்சி எடுக்காதபடி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா எப்படி? தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தேவ பயம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாமும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சாதாரண ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை உலக நாடு முழுவதும் பேசுது என்று சொன்னால் அவனுக்குள்ளாக என்ன இருந்தது? தேவ பயம் இருந்தது. ஒருவேளை அதுதான் நான் முன்கூட்டியே நான் சொன்னேன், ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் அவர் நாச்சு 400 ரியால், நான் 1000 ரியாலுக்கு கொடுப்பான்னு வாங்கிட்டு போயின்றுவேன். ஆனால் அவர் பாதி விலைக்கு கொடுக்கல, அவர் கொடுக்க மறுத்துட்டாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய முதலாளி இங்கே இல்லை, உண்மைதான், என்னால் நான் முடிந்திருந்தால், நான் நினைத்திருந்தால் அந்த ஆடு இறந்ததாகவும் அல்லது ஓடிவிட்டதாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் உங்ககிட்ட இருந்தும் என்னிடம் இருந்து நான் என்னுடைய முதலாளியிடம் நான் தப்பித்துக் கொள்ளலாம். என்னை கண்காணிக்கிற ஒருத்தர் உண்டு, என்னை படைத்த ஒரு உண்டு என்று சொல்லி அவர் பயந்து அவர் அந்த வேலைகளிலே உண்மையாக இருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய பயம் எப்படி இருக்குது? மனிதனுக்காக பயம் இருக்கிறதா அல்லது தேவனுக்காக பயம் இருக்கிறதா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு நாம் செய்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசித்து இதை நாம் நிறைவு செய்வோம். யாராகிலும் ஒருத்தர் சத்தமாக வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம்
ஆகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஸோ தயவு செய்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். என்ன பாஸ்டர் டார்கெட் பண்ணி பேசுகிறார், அதுக்காக இடம் இது அல்ல, நானும் பேசுவது அல்ல. என் தேவனுக்காக நான் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் அவர் மனம் பாரப்படுகிறார். அதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். கொடுத்து உதவாவிட்டாலும் என் நேசர் எனக்காக ஒருத்தர் மன பாரப்படுகிறார், அப்படிப்பட்ட என் நேசருக்காக என் வாழ்நாளை நான் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அப்படிப்பட்ட தேவ பயம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஸ்தலங்களிலும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த தேவ செய்தியை நான் நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.